தக்காளி எண்ணெய் போட்டு பட்டை லவங்கெல்லாம் போட்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு போட போகிறேன். நான் ஒரு 3/4 கிலோ தான் செய்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கணும். அந்த ஆயில் ஆனியன் எல்லாத்துலேயே சேர்ந்து அது அப்படியே நல்லா அந்த இஞ்சி பூண்டும் அந்த கோல்டன் கலராக மாறி வரும்போது அறுத்து வச்சுருந்த தக்காளியை போட்டுடணும் மொத்தமாக. இப்போ இதுவும் நல்லா அப்படியே அந்த எண்ணெயிலேயே அந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வெந்த அதோடைய உருவமே இல்லாத அளவுக்கு குழஞ்சி போயிடணும். நான் அதுக்கப்புறம் தான் சிக்கன் போடுவேன். இன்னும் நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ கழுவி வச்சுருக்க சிக்கன் பீஸை போட்டுக்கலாம். கறி போட்ட பிறகு நல்லா மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு நீங்கள் சாப்பிட்ற காரம் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு சும்மா ஒரு கைப்பிடி புதினா போட்டால் போதும். ஆனால் நிறைய போட்டால் ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. அதனால் நம்ம எவ்வளோ நான் இது 3/4 கிலோன்றதுனால 2 கைப்பிடி போடுறேன். அது போட்டால் போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. இது நல்லா வதங்கி சுருண்டு வரும்போது இந்த அரிசிக்கேற்ற சரி தண்ணி வச்சுருக்கேன். இது சூடானோடனே அரிசியை வடிகட்டி அதில் போட்டுட்டு தம் விட்டுட்டோம்னா சிக்கன் பிரியாணி ரெடி. இது பச்சை மிளகா, வெங்காயம், இது எதுக்குன்னா தயிர் பச்சடிக்கு நான் எப்போவுமே தயிர் கலக்க போடல. ஏன்னா இது லஞ்சு டைமுக்கு தானே, அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் க்ரஷ் பண்ணி வைக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும்போது அந்த உப்பு அந்த இதெல்லாம் நல்லா வெங்காயத்தில் ஊறி அப்சர்வ் ஆகி நல்லாயிருக்கும். அப்போ அவங்க சாப்பிட்ற நேரத்தில் மட்டும் தயிர் கலந்துக்கிட்டாங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம முதல்லையே தயிர் கலந்துட்டோம்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. கொதிச்சிருச்சு. தண்ணி எல்லாம் சொட்டி